நீலமலை தொலைக்காட்சியின் நிகழ்வெளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வெளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சென்னை ரவி அவர்கள் கொடுத்ததாக அற்புதமான ஒரு செய்தியை நமது நகர்வளப் பகுதிக்கு தந்திருக்கிறார். இளைய தளபதி என்று திரையுலகத்தில் பாராட்டப்பட்டு 69வது திரைப்படம் இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்து நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தை நடித்து இன்றைக்கு நாளைய தீர்ப்பு தமிழக மக்கள் எனக்கு தருவார்கள் என்ற நிலைக்கு உயர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற இளைய தளபதி விஜய் அவர்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து தமிழக மக்கள் மத்தியில் இன்றைக்கு அவருடைய தமிழக வெற்றி கழகம் என்ற இயக்கம் கட்சி வளர்ந்து வருகின்ற நிலையில் தான் 69வது படம் கூட சிறப்பான ஒரு படமாக அமைய வேண்டும் என்பதற்காக அந்த படத்தினுடைய தலைப்பே ஜனநாயகன் 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 என்று இந்த ஜனங்களுக்கு ஜனநாயகத்திற்கு இந்த ஜனங்களுக்கு ஜனநாயகத்திற்கு நாயகனாக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் நாயகனாக வர வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார். இந்த உழைப்புக்கு பல்வேறு நடவடிக்கை இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளெல்லாம் இன்றைக்கு பத்திரிகையில் வந்தவுடன் சிலர் வேண்டாத நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறார்கள். 2-3 தினங்களுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகன் என்ற பெயரில் ஒருவர் ஒரு தகவலை வெளியிட்டு ஊடகங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்னும் பல்வேறு ஊடகத்தலங்களிலே வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்யவிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற இளைய தளபதி வருகின்ற போது அவர் மீது அழகிய முட்டைகளை ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் வீசுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த துணிவு இருந்தால் மட்டுமே அவர் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்ய முடியும் என்ற அறிவிக்கை வந்தது. இது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளரும் பதிலடி கொடுத்து பரபரப்பாக பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வந்திருந்த நேரத்தில் பண்பான மனிதர், பண்பை விரும்பக்கூடிய மனிதர், மற்றவர்கள் மீதும் மரியாதை அன்பும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிவிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் எனது பெயரில் எனது ரசிகன் என்று சொல்லிக்கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகன் என்று சொல்லிக்கொண்டு
தம்பி இளைய தளபதி அவர்கள் தொடங்கியிருக்கின்ற இயக்கத்திலும் அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்கின்ற போது அவர் மீது அழுகிய முட்டையை வீசுவதாக அறிவித்திருக்கிறார்கள். எனது ரசிகர்கள், என்னை சேர்ந்தவர்கள், என்னை விரும்புகின்றவர்கள் அப்படிப்பட்ட இழிவான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். யாரோ ஒருவர் வேண்டுமென்றே எனது பெயரிலும் எனது ரசிகர் பெயரிலும் களங்கம் ஏற்படுத்த வேண்டும், கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அறிவிக்கையை விட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் எனது ரசிகர்களாக இருக்க மாட்டார்கள். அவரவர்கள் விருப்பம், அவரவர்கள் கட்சி, அவரவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அப்படி செய்ய வேண்டும். செய்வதற்கு நாமும் வழிவிட வேண்டும் என்று நானே ஒதுங்கி இருக்கின்ற போது இப்படிப்பட்ட அறிவிக்கை எல்லாம் எனது ரசிகர்கள் விடமாட்டார்கள் என்ற ஒரு நல் எண்ணத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வெளியிட்டிருக்கிறார் என்ற தகவல் இன்றைக்கு பத்திரிகை மூலமாகவும் ஊடக மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பெயரை சொல்லி யாரோ ஒரு காளிகள் இப்படிப்பட்ட புகாரை தெரிவித்திருக்கிறார்கள் என்று இளைய தளபதி ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் இன்னும் கொள்கை பரப்பு துணை செயலாளர்களும் இதை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சென்னையிலே இருந்து திரு ரவி அவர்களோடு நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்து இந்த தகவலை தந்திருக்கிறார் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து சில இடங்களிலே நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்ற வருத்தமான செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பகுதியில் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரோட அன்போடு கேளுங்கள், பண்போடு கேளுங்கள், பாசத்தோடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளையும் நல்ல செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணத்தை கட்டித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சேனலை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களுக்கு உண்டு. அந்த உரிமையின் அடிப்படையிலே நீலமலை தொலைக்காட்சியை கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து இதை போல உங்களது யூடியூப் பகுதியிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம். அதற்கு இதுவரை நீங்கள் அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன நீங்கள் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.